முன்னையும் வெட்டிட்டான் பின்னையும் வெட்டிட்டான். அதை மட்டும் போட்டு பாத்தியலாம். காவியை கட்டிக்கிட்டு இப்போ உள்ள சாமியார் மாதிரிலாம் என்னை பாடுகாம பாத்தியலாம். இப்படி எல்லாம் ஒரு சாமி அலையணுமா கடவுள்? அவனுக்கு யூடியூப்ல நிறைய வரணுமா? அதுக்கு நானா கிடைச்சேன். முன்னி பின்னி வெட்டிட்டான். போட்டான் பாரு நம்ம மக்கள் விடுமா? கச்சேரி கேட்ட மக்கள் அவன் அவனை கண்டுபிடிச்சி தேடி பிடிச்சி இழுத்து பிடிச்சி 4 கொடுத்து அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டிருக்கான். எங்க ஐயா கச்சேரி முன்னுக்கு முன்னு பார்த்துருக்கியாடா? அவர் எதுக்கு அதை சொன்னார் ஒரு தெரியுமாடா? என்ன செய்யறது? பம்பாய்க்கு போனேன். பம்பாய்க்கு போன இடத்துல நம்ம பிள்ளைங்க எல்லாம் 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் பிள்ளைங்க எல்லாம் முழு குரூப் சாரி கட்டிக்கிட்டு ஐயா பாட்டுக்கெல்லாம் ஆடி எனக்கு பர்த்டே எல்லாம் கொண்டாடுறாங்க. அதை ஒரு வெட்டி போடு பாத்தியாடா? இப்போ ஒரு சாமியாரை பாருங்க, சுத்தி பொம்பளை பிள்ளைகளா தான் இருக்கு. என்ன யூடியூப்ல அவங்களுக்கு பைசா வரணும், அது கேட்டு என்னெல்லாம் நடக்குங்கிறியே. இப்ப பாரு இந்த பாட்டு எந்த படத்துல உள்ளது? புஷ்பா 2. நல்ல நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்கம்மா, நல்ல சத்தமா கை தட்டுங்க. அழகா சேனாதிபதியா வர இருந்தா நமக்கு என்ன? புஷ்பா 2 இப்படி கேளுங்க ஐயா, வாழ்க்கை அப்படி போகணும். என்ன செய்யறது? அதனால்தான் சொன்னேன், நாராயணே நாகாளி வளர்த்த பிள்ளைகளை துன்பப்படுத்தியதனால்தான் அங்கே அவன் புத்தி சொன்னான். கேளாதனால் 1008 மாசியிலே அலையாடும் திருச்செந்தூர் இன்னைக்கு அழகாக கும்பாபிஷேகம் கண்ட ஒரு அற்புதமான திருத்தலம் 2ஆம் படைவீடு. அந்த அற்புதமான தலத்திலே இருந்து அந்த வங்க கடலுக்குழுந்து நாராயணன் அவதரித்து வாரார். எப்படி வருகிறார்?